என்ன அப்படியே சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு முன்னாடி என்ன பண்ணணும் தெரியுமா தெரியாதானே? என்ன பண்ணோம்? இதுப்பா உங்களை எழுத்துவிட Galata வழங்கும் மண்ணின் மைந்தன் சசிகுமார். டைட்டில் ஸ்பான்சர் GT Holidays, India's #1 travel partner. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Darling, Electronics, Mobile மற்றும் Furnitureன் 10 கோடி தீபாவளி பரிசு மழை மற்றும் Brooking Innerwear, உள்ளாடை உற்பத்தியின் ஒரு நவீன தயாரிப்பு. அதில் தான் கண்டுபிடிச்சது என்னன்னா முட்டை கறி தோசை, புரோட்டா, சுக்கா, காலையில் மட்டன் கறி வைப்பாங்க. சொன்ன உடனே போய் சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம வந்து மதுரையில் இருந்துட்டு நான்வெஜ் சாப்பிட சிரிச்சிருவாங்க. மதுரையில இருந்து வந்துட்டு என்னங்கடா உப்பு புளிக்காரத்தோட கறி குழம்பு உக்கிரமத்தானே இருக்கும். கலவரமா சண்டைக்கு வந்துடுவாங்க. சட்டையை பிடிச்சேன் என்னடா பிரியாணி மட்டும் கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு முன்னாடி என்ன பண்ணணும் தெரியுமா தெரியாதானே? என்ன பண்ணோம்? இதுப்பா உங்களை எழுத்துவிட உங்க போட்டோலாம் பார்க்கும்போது ரொம்ப மெலிசா இருக்கீங்களா? பெருசாக சாப்பிட மாட்டீங்களா? நீ மட்டும் வேணா சின்ன வயசுல குண்டாவே இருந்தியா? வித்தியாசமா நீங்க பயன்படுத்துற ஒரு 5 வார்த்தை. ஜாரி பெண்களை சொல்ல நல்ல ஜாரி அப்படின்னு நல்ல ஜாதி. சாப்பிட்ட என்னம்மா கரெக்ட் தானம்மா? அலப்பறை, தைவா, ஜாரி, டாப் அடிக்கிறது, கோவத்துல திருப்தியா இருப்பாங்க. அது நிறைய வார்த்தை. அதெல்லாம் செஞ்சா வந்து பழைய சாதம், பழைய கடிச்சுக்கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த சாம்பார் மறுநாள் வச்சு சாப்பிடுறது. அதெல்லாம் இப்போ இல்லை. என்ன இப்போலாம் பழைய சாதம்னா ஊருக்கு சோறு போடும் எங்க சாமி, சசி என்ன எங்களுக்கு சாமி. சாப்பாடை பற்றி ஓகே வச்சு சாப்பிடுங்க. ஒரு நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. ரொம்ப நாள் ஆச்சா? நம்ம 2 பேர் சாப்பிட்டோமோ ஒன்றும் வச்சுட்டு சொல்லக்கூடாது. அதான் ஊர் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஊர் ஃபுல்லாக வேற நீங்கள் பயங்கர ஒரு ஃபுட்டின்னு ஒரு பேச்சு. ஆமாம் 24 வரைக்கும் வச்சா 21 ஃபுட்டு வச்சாதான் சசி என்ன சாப்பிடுவார்னு சொல்கிறாங்க. அப்படியாண்ணா? நீங்கள் வச்சுட்டீங்க. ஆனால் நான் சாப்பிட்டது 3 தானே. அதையாவது சொல்லு. செகண்ட் ரவுண்ட் வாங்கிட்டீங்களா? போங்க. சரி, இப்போ இது வந்து மதுரை ஸ்டைல் பிரியாணி. ஏன்னா பிரியாணிலே வந்து ஒரு பெரிய குழப்பம் அது. எந்த பிரியாணி நல்ல பிரியாணி? ஹைதராபாத் பிரியாணியா, மதுரை பிரியாணா, சென்னையில் ஒரு மாதிரி பிரியாணி கிடைக்கும். உங்களுக்கு எந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும்? அந்த ஊருக்கு அதான் என்ன அப்படியே சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு முன்னாடி என்ன பண்ணணும் தெரியுமா தெரியாதானே? என்ன பண்ணோம்? இதுக்குப்பா உங்களை எழுத்துவிட உங்களுக்கு அது இல்லையா? அது பழக்கம் இல்லையா? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு இது வரைக்கும். சும்மா சரி, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எந்த அவர்கிட்ட என்னை மாட்டி விடுற என் நண்பர். இப்போ சொல்லு. உங்களுக்கு எந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லாமே பிடிக்கும். இந்த திண்டுக்கல் பிரியாணி வச்சிருக்க மாஸ்டர் சீரக சம்பா பிரியாணி. சீரக சம்பா பிரியாணி. உங்களுக்கு அம்மா கைப்பக்குவத்தை விட ஒய்ஃபோட கைப்பக்குவம் தான் ரொம்ப பிடிக்குமாமே? இல்லை, அம்மா அதுதான். இது என்ன எதிர்ப்பு? அம்மா அதுதான். இப்போ என்னென்னா கைப்பக்குவம்னு இப்போ யாரும் தெரியும். இந்த ஜாயின்ட் ஃபேமிலினால எல்லாருமே சமைப்பாங்க. இந்த அண்ணாவோட ஒய்ஃபு, தம்பியோட ஒய்ஃபு, எல்லாருமே, என்னோட ஒய்ஃபு, எல்லாம் வீட்டில் ஒரு கூட்டு சமையல் தான். அப்போ யார் உப்பு போட்டால் யார் இது பண்ணால் உப்பு போட்டாலும் 3 பேர் தான் போடணும், உரப்பு போட்டாலும் 3 பேர் தான் போடணும். ஸோ அதனால் 3 பேரோட சமையல் இப்போ எல்லாமே பிடிக்கும். அது ஸோ வயலில் போய் சாப்பிட்றது, அந்த பழைய சாதம் அப்போ அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களோட சேர்ந்து பழைய சாதமும் பழைய கடிச்சுக்கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த சாம்பார் மறுநாள் வச்சு சாப்பிட்றது. அதெல்லாம் இப்போ இல்லை. என்ன இப்போலாம் பழைய சாதம்னா இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது. பழைய சாதம் இப்போ விலைக்கு வாங்கி தான் சாப்பிட்றாங்க. சென்னையில் எல்லாருமே விலைக்கு ஹோட்டலில் விற்கிறாங்க பழைய சாதம். இதெல்லாம் எங்கள் வீட்டில் சாதாரணமாக கிடைக்கும். நீச்சல் தண்ணி, பழைய சாதம் நீச்சல் தண்ணி, அந்த தண்ணி காலையில் குடித்தாலே ஸ்ட்ரென்த்து. இப்போ அது இல்லை. இப்போ எல்லாருக்குமே அந்த சின்ன வயசுல சாப்பிட்டது மறக்க முடியாது. ஆனால் நீங்கள் பெரும்பாலும் உங்கள் பள்ளி பருவம்லாம் கொடைக்கானல் ஹாஸ்டல் லைஃப். ஆமாம். அப்போ அதை முடிச்சுட்டு கரெக்டாக அந்த லீவுக்கு வரும்போது பயங்கரமாக போகும்போது 2 கிலோ 3 கிலோ ஏற்றி விட்டு அனுப்புவாங்க வீட்டில். அந்த அது எப்படி இருக்கும்? வரும்போது ஹாஸ்டல்லையும் இருக்கும். அந்த சாப்பாடை பற்றி சொன்னோம்னா இப்போ பசங்களாம் கோச்சுக்குவாங்க. சரி, பரவாயில்ல, சொல்லுங்கள். சொல்ல வேணாம். அதான் எங்களுக்கும் நல்லது, ஸ்கூலுக்கும் நல்லது. அதனால் அதை சொல்கிறதில்ல. பட் வீட்டில் நல்லா சமைச்சு
ஸ்வீட்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி போகிறது உண்டு. சரி, இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ம். இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா புள்ளிங்கோ பாஷன்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நீங்க வந்து இங்க சொல்றீங்களா டாப் அடிக்கிறது, நாங்க வந்து அட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமா நீங்க பயன்படுத்துற ஒரு 5 வார்த்தை மதுரை ஸ்லாங்ல எனக்கு சொல்லி தரணும். ஒரு டாப் அடிக்கிறது நான் ஃபர்ஸ்ட் வார்த்தையை அதை எடுத்துக்கிறேன். டாப் அடிக்கிறதுனா அட்டி, அதை ஃப்ரெண்ட்ஸோட பண்றது ஒண்ணு. ரெண்டாவது ஜாரி, பெண்களை சொல்ல நல்ல ஜாரி அப்படின்னு. நல்ல ஜாரி. என்னம்மா கரெக்ட் தானம்மா? கரெக்டா? நல்ல அழகான ஒரு பொண்ணு. சரி, ஓகே. டைவா, என்னடா டைவா கொடுக்குறேன்னு வாங்கி, அலப்பறை கொடுக்குற மாதிரி டைவா கொடுக்குறேன். அலப்பறை, டைவா, ஜாரி, டாப் அடிக்கிறது. அப்புறம் என்னென்ன வருது நமக்கு? வேற ஏதாச்சும் ரொம்ப பிரச்சனை நடக்குது, ஒரு கோவத்துல திட்டி அனுப்புறீங்கன்னா எப்படி திட்டி? நிறைய வார்த்தை, அதெல்லாம் சென்சார். அது அப்பப்போ எனக்கும் வந்துடும், அது சென்சார். எங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயா நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அதெல்லாம் மாத்தி நான் படத்துலயே நுண்ணைகளான் இருக்கும், அது சென்சார் கிடையாது. நுண்ணைகளான என்னது? வெண்ணைய வெண்ணெய் சொல்லக்கூடாதா? வெண்ணைகள் என்னென்னமோ அதை மாத்தி நுண்ணைகளான்னுவோம். அது மதுரை பாஷையில ஒண்ணு. எல்லார் வாயிலையும் அப்படியே சரமாரியா இந்த ஒரு வார்த்தை எல்லாம் வரும்னா என்ன வார்த்தை? மாப்பிள்ளைன்ற வார்த்தை மதுரையில எல்லாத்துக்கும் பொதுவானது. பங்கு, பங்கு, பங்கு. புதுசா வர்ற நண்பர்கள் பூரா என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்க அப்படின்றது. ஒரு 3 ஸ்பாட் சொல்லுங்க மதுரையில. இப்பதானப்பா உன்னை இவ்வளவு தூரம் கூட்டு போனேன். இவ்வளவு தூரம் கூட்டு போனீங்க, சாப்பிட்றத பத்தி சொல்லி நீங்க நிறைய முக்கியமான இடங்களை பத்தி தான் சொன்னீங்க. இப்ப இந்த பரோட்டா, இது இந்த ஹோட்டல் பரோட்டா சூப்பரா இருக்கும், இந்த இடத்துக்கு போனா சூப்பரா இருக்கும், அந்த மாதிரி சொல்ல. மதுரைனாலே அந்த இதுதான். பரோட்டாவா? இல்ல, மதுரை தான் கண்டுபிடிச்சதே என்னன்னா முட்டை கறி தோசை. முட்டை கறி தோசை. கறி தோசை சாப்பிட்றீங்களா? கறி தோசை. கறி தோசை வந்து தோசையில் கறியை போட்டு சாப்பிட்றதே நம்ம ஊர் தான். முட்டை கறி தோசை தான் இங்கே ஃபேமஸ்ஸு. இங்கே அது மாதிரி நிறைய மெஸ்ஸு இங்கே ஃபேமஸ். அப்போ இருந்து அம்மா மெஸ்ஸு, குமார் மெஸ்ஸு, ஜெயவிலாஸ், நான் சொன்னேன் அந்த ஜெயவிலாஸ் கடை, இதெல்லாம் அப்படியே சும்மா சொல்லுங்க பாருங்க, ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு காலையில் இந்த புரோட்டா, சுக்கா, காலையில் மட்டன் கறி வைப்பாங்க, கறி வைப்பாங்க. மெஜ்ரா சிக்கன் அங்கே ஃபேமஸ்ஸு. மெஜ்ரா சிக்கன் அங்கே ஃபேமஸ். எப்படி இருக்கும் அது? ஃப்ரை பண்ணி ஒன்று வச்சுருப்பாங்க. ஹம்சோலி பிரியாணி ஃபேமஸ்ஸு. இதெல்லாம் அங்கே உள்ள இது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து முடித்தோடனே ஒரு மிக்சர் ஜூஸும் ஒரு இதுவும் தருவாங்க, கிரேப் ஜூஸும். சொன்ன உடனே போய் சாப்பிடணும் போல இருக்கு. ரொம்ப ரீசெண்டாக சமுத்திரக்கண்ணன் மீட் பண்ணோம். பார்த்தா மனுஷன் வந்து உடம்பு அவ்வளோ ஃபிட்டாக வச்சிருக்காரு, ஆம்ஸு எல்லாம் வச்சுட்டு. அவர் சாப்பாடு டயட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பம், மத்தியானத்தில் பார்த்தா ஒரே ஒரு இளநீ. ஒருவேளை உங்களுக்கும் சமுத்திரக்கண்ணனுக்கும் ஒரு பயங்கரமான சாப்பிட்ற போட்டி வைக்கிறாங்க, யார் வின் பண்ணுவா? அவர் தான் ஜெயிப்பார். அவர் மாதிரி சாப்பிட முடியாது. சாப்பிடவே மாட்டாரு. இல்லை, நீங்கள் டயட்னால சாப்பிட மாட்டாரு. ஆனால் முன்ன இடத்துல அவ்வளோ வேகமாக சாப்பிடுவார். அவர் மாதிரி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதும் முடியாது. எல்லா விஷயத்தையும் அழகாக கரெக்டாகவும் சாப்பிடுவார். அவர் மாதிரி வேகமாகவும் சாப்பிட முடியாது, நல்லாவும் சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடுவார். எங்கள் வீட்டுக்கு இப்போ வந்தாலுமே வந்து அந்த இட்லி சூப்பு, இப்போ கூட வந்து போன 2 வாரத்துக்கு முன்னாடி மதுரைக்கு வந்துட்டா வீட்டில் இட்லியும் சூப்பும் ரெடி பண்ணி வைங்களா அப்படின்றார். வீட்டுக்கு வந்து அவ்வளோ சாப்பிடுவார். ஆனால் டயட் தான். ஆனால் டயட்டை இது பண்ணிவிட்டு அவ்வளோ சாப்பிடுவார், நல்லா சாப்பிடுவார். அவங்க வீட்டுக்கு போனாலும் கூடு கஞ்சி, ராஜபாளையத்தில் இருக்கும்போது அவ்வளோ கூடு கஞ்சி, நல்லா எல்லா சாப்பாடும், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அழகாக நிறையா சாப்பிடுவார். சூப்பர் சூப்பர்ண்ணா. சரி, இப்போ சென்னையில் அதிகமாக இப்போ இது ஃபேமஸ் ஆகுதுன்னா இந்த விடிய காலையில் 3 மணி பிரியாணி, 4 மணி பிரியாணி. மதுரை வேற தூங்கா நகரம். இப்போ யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கால் பண்ணி, சகோ வாங்க ஒரு 3 மணிக்கு போய் பிரியாணியை சாப்பிடுவோன்னா எங்கே கூப்பிட்டு போவீங்க? 3 மணிக்கெல்லாம் பிரியாணிலாம் சாப்பிட மாட்டோம். இப்போ சாப்பிட்றதில்ல, முன்னே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இல்லை, எந்த கடையும் இங்கே நல்லா தான் இருக்கும். நம்ம சின்ன சின்ன கடை கூட எங்கள் தெருலாம் பாடையா கடைலாம் நாங்கள் அப்போ இருந்தது. அதெல்லாம் புரோட்டா ஃபேமஸ். அங்கெல்லாம் புரோட்டா அதெல்லாம் ஃபேமஸ்ஸு. எந்த கடை போனாலும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. விடிய நீங்கள் நைட்டு பிரியாணி வேணுமா, புரோட்டா வேணுமா, காலையில் பொங்கல் வேணுமா, இங்கே விடிய உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஒரே இடம் தூங்கா நகரம்ல. அப்போ அது 24 hours இருந்துக்கிட்டே இருக்கும். அது மதுரை தான். எப்படி விஜயகாந்த் சார் வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் சாப்பாடு, இப்போ நான் என்ன சாப்பிட்றோனோ அது மாதிரி தான் எல்லாரும் சாப்பிடணும். இப்போ உங்கள் ப்ரொடக்ஷனே இல்லை, உங்களுடைய படங்களே அப்படி தான் நடக்கும்னு கேள்விப்படுவேன். உண்மையா? எதனால்? அவர்கிட்ட வந்து பார்த்த ஒரு விஷயம், நானும் அசோக்கும் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது கேள்விப்பட்ட ஒரு விஷயம். விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் எப்போ போனாலும் சாப்பாடு கிடைக்கும். இங்கே நாங்கள் போனதில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம போனதில்லை, ஆனால் இத்தனை பேர் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னோடய கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு இப்போ 10 படம் பண்ணியிருக்கோம். 10 படத்துலேயும் எல்லாருக்கும் என்ன ஹீரோக்கு என்ன சாப்பாடோ அதுதான் எல்லாருக்குமே. எல்லாருக்குமே இப்போ வரைக்கும்
ஹீரோக்கு என்ன சாப்பிடோ அதுதான் எல்லாருக்கும் அப்படி தான் வச்சோம். இவங்க பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு நான் அவங்க சஞ்சய் இருப்பான் என்னோட அசிஸ்டன்ட். சரி. யாராவது இதில் வந்து என் சாப்பாடை வச்சு என்னோடய கேரியரை வச்சுட்டு அவங்க கேரியர் எடுத்துகிட்டு வரணும். கரெக்டாக செக் பண்ணுவோம். அந்த செக்கிங் அப்பப்போ நடக்கும். ஏதாவது இது பண்ணுறாங்களான்ட்டு அது மாதிரி மாற்றி எடுத்துருந்தோம். அவங்க என்ன ஹீரோ இது ஆக்ஷன் போட்டுருக்கோம், ஹீரோ நமக்கு வந்து அவங்க எடுத்துகிற மாறிடுச்சுன்னா அவங்க இதில் தொடர்ந்து சாப்பிட்றது அது கரெக்டாக போயிட்டு இருந்தது. அது எப்போ சந்தோஷம், நான் கம்பெனி படம் பண்ணலை, இவ்வளோ வருஷம் நான் படம் பண்ணலை. வேறு ஒரு படம் பண்ணும்போது நான் அந்த படத்தில் நடிச்சிட்ருக்கேன். ஒரு நல்ல கம்பெனி. அங்கே போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறார், சார் நம்ம கம்பெனி ப்ரொடக்ஷனில் போட்ட சாப்பாடு மாதிரி இங்கே இல்லை சார், இங்கே அப்படி இருக்கும் சார், இங்கே சரியில்லை சார் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாங்க, சொன்னாங்க. அப்போ நம்ம போட்ட சாப்பாடு இப்போ வரைக்கும் அதை பேசப்படுது. அது கரெக்ட். விஜயகாந்த் சார் ஆரம்பித்து வச்ச ஒரு இது, அது அப்படி நம்ம தொடர்ந்த ஒரு விஷயம். அது இன்ஸ்பயர் எங்கேயோ ஒரு இன்ஸ்பயர் தான் இப்படி போகணும் அவங்கள மாதிரி நினச்ச ஒரு விஷயம். சரி, இப்போ இங்கே யூடியூப்லலாம் பார்க்கும்போது நிறைய வீடியோவில் ஒரு முழு ஆட்டை வறுத்து வைக்கிறாங்க, முழுசாக இல்லை கிரில்லாம் பண்ணுறாங்கண்ணே. அந்த மாதிரிலாம் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வெளியூர் போகும்போது ஒரு முழு மந்தி ஆடு உட்கார வச்சு ஒரு பிரியாணியை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அது மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அவ்வளோ பெருசாக பண்ண சின்னதாக பண்ணியிருக்கோம். சின்ன ஆடா? சரி. சின்ன ஆடுல கம்மியாக கோழி அந்த இதெல்லாம் வச்சு கோழியெல்லாம் வச்சு கிரில் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக நான் நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட வந்து ஃபுட் இன்டர்வியூ சாப்பிட்டே ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் சொன்னாங்கன்னா சொல்லலாம், நான் வெஜ்ஜுப்பா, நீங்கள் நிறைய நான்வெஜ் கொடுப்பீங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம வந்து மதுரையில் இருந்துட்டு நான்வெஜ் சாப்பிட பண்ண சிரிச்சிருவாங்க. ஏண்டா மதுரையில் வந்துட்டு என்னங்கடா நான்வெஜ் சாப்பிட மாட்டேறீங்க, மட்டன் சாப்பிடணும் கறி சாப்பிடும், அதுக்காகவே நம்ம போய் ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்றது. ஆனால் இதுவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா பிரியாணி சாப்பிட்டு அது திண்டுக்கல் பிரியாணி அது ஓகேண்ணே. பிரியாணியும் சாப்பிட்றவங்க அதே நேரத்தில் ஒயிட் ரைஸும் இருக்குது, மோர் இருக்குது, ரசம் இருக்குது. அது யூஸ்வலாக மதுரையோட ஸ்டைல். ஏன்னா நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, பிரியாணினா பிரியாணி மட்டும் தான் இருக்கும், ஒயிட் ரைஸ்லாம் இருக்காது. கம்பல்சரி ரசமும் மோர் இருந்தால் தான் அது கம்ப்ளீஷன். இல்லைன்னா கலவரம் நடக்குமா? கலவரமா? சண்டைக்கு வந்துடுறாங்க, சட்டையை பிடிச்சா என்னடா பிரியாணி மட்டும் கொடுத்தாங்க. அதாவது பிரியாணி சாப்பிட்றோம்ல, சாப்பிட்ட பிறகு ரைஸும் ரசமும் சாப்பிடும், டைஜஷன் உன்னோட இதெல்லாம் டைஜஷன் பண்ணுறதுக்கு அதை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மோர் கூலாக்கிடுது, குடிச்சாதான் திருப்தி. அதோட சாப்பிட்றது அது எப்போவுமே பிரியாணி வச்சா இது இருக்கும். வெறும் பிரியாணி மட்டும் வைக்க மாட்டாங்க. பாருங்கண்ணா, இது எங்களை நிறைய இடத்துல பிரியாணி மட்டும் பிரியாணி மட்டும் சாப்பிட்ருவாங்க. அடுத்து நாங்கள் காத்துட்டு இருப்போம், இன்னும் வருமான்ட்டு. வராது, என்னதுண்ணா பிரியாணி அவ்வளோதான் அப்படின்றாங்க. அப்புறம் எந்திரிச்சு வர வேண்டியதான். பொதுவாக மதுரை பற்றி படங்களில் சாப்பிட்ற ஹோட்டல்லாம் எடுக்க என்ன ஒன்று காட்டுவாங்கன்னா, நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பரோட்டாவில் கொஞ்சம் சால்னா அதிகமாக ஊற்றிட்டாங்க, இல்லை பரோட்டாவில் லைட்டாக கிழிஞ்சிடா, உடனே அந்த டேபிளை போட்டு புரட்டி சால்னாவை ஊற்றி இப்படியே பார்த்து எனக்கு பழக்கமாயிடுச்சு. நீங்கள் எப்போ அப்படி பண்ணிக்கிறீங்களா ஹோட்டலில்? நீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட போடுறீங்க, யாராச்சும் ஒருத்தர் அது மாதிரி இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு கலவரம்லாம் நடந்ததே இல்லை? கலவரம்லாம் கிடையாது. கலவரம்னா வீட்டில் தெரிஞ்சிடும். அதனால் மேக்ஸிமம் இந்த ரமேஷ் சொன்னமா தான் எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாது அப்படின்றதுனால கிடையாது. ரெண்டாவது எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட தான் இது பண்ணும்போது நம்ம பாட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறது. எல்லாருமே நமக்கு பிடிக்கும்னு சொல்கிறதுனால ஹோட்டலில் போகும்போது அவன் நம்ம தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும் போது நம்மளை அங்கே நல்லா கவனிச்சிடுவாங்க. அது என்னவோ இப்போ பார்த்தீங்களா எல்லாம் அது வந்து நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அது எனக்கு இருந்தது. ஓகே ஓகே ஓகே. நம்ம என்னன்னு தெரியல, முகத்தை பார்த்தோன்னே பிடிக்குதாப்பா அப்படி இதாகிடுறாங்களான்னு தெரில. பட் அது வந்து அவங்களுக்கு பிடிச்சி நமக்கான அந்த ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவோம், பிடிச்சிரும், நம்மளை கவனிப்பாங்க. ஒரு சால்னா எக்ஸ்ட்ரா வரும், நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஒரு கூட்டு ஒன்று இருக்கு, இருந்தாங்க அது நல்லா இருக்குன்னு வச்சுட்டு போவாங்க. என்னப்பா உனக்கு மட்டும் அப்படின்ப்பா கூட இருக்கும், அது கோவம் தான் போடுவாங்க, அவங்களுக்கு பொறாம தான் போடுவாங்க. இல்லை உனக்கு மட்டும் அவர் தனியாக வச்சுட்டு போயிடுறாரு, நான் ஒரு சின்ன ஸ்மைல் அப்படி நம்ம ஸ்மைலோடு எப்போதும் அப்படி போகிறனால அது அவங்களுக்கு பிடிச்சி போய் அதை பண்ணிடுறாங்க. சூப்பர்ண்ணா. நான் மதுரைனாவே எப்பவுமே விருந்தோம்பல் தான். ஒருவேளை உங்கள் வீட்டில் சசியண்ணா வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்குது, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கலாம் வராங்க, ஒரு ஃபேமிலியோட வராங்க, என்னென்ன இருக்கும் மறக்காமல் இதெல்லாம் இருக்கும்னா என்னென்ன இருக்கும்? நிச்சயம் நான்வெஜ் இருக்கும். அதான் எவ்வளோ வகையான டிஷ் இருக்கும் சும்மா அப்படியே சொல்லுங்களேன். 21 வகையான டிஷ் எல்லாம் கிடையாது. சிக்கன் இருக்கும், பிரியாணி இருக்கும், மட்டன் இருக்கும், மட்டன் சுக்கா, மட்டன், இது எல்லாமே இருக்கும். சூப்பர்ண்ணா. ஸோ இப்போ அன்பால் சமைச்சது, அன்பால் எல்லாம் பரிமாறுறது எதுவுமே நல்லா இருக்கும். 2 வகையாக இருந்தாலுமே நான் ஒரு வீட்டுக்கு நான் போனேன்னா அது அவ்வளோ அன்பால் ரசித்து நம்ம கொடுக்கும்போது அதை விட அதுதான் நிச்சயமா அந்த சாப்பாடோட அந்த அன்போ கலந்து கொடுக்கும்போது ரொம்ப அவ்வளோதான் இருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் சமைப்பீங்களா?
சமைப்பேன். இப்போ நான் அந்த லாக்டவுனில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். என்ன ஸ்பெஷல்லாம்? நான் சிக்கன் சமைப்பேன், அவ்வளோதான். மட்டன்லாம் சமைப்பேன். சிக்கன் எவ்வளோ மார்க் கொடுத்தாங்க ஒய்ஃப் பசங்களாம்? நான் அவங்களுக்கு கொடுத்தீங்களா? ஒரு முழு சிக்கனை போட்டு ஒரு இதை அந்த இதில் வச்சு இது பண்ணுறது, குக்கரில் அதெல்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பசங்களோட சேர்ந்து பண்ணுறது தான் இது பண்ணுறது. முதல் நூடுல்ஸ் மட்டும்தான் வைக்க தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ அந்த முழு கோழியை வச்சு பண்ணுறது, அந்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நண்பர்கள் சொல்லி கொடுக்க வச்சு பண்ணி அதெல்லாம் எல்லாமே பசங்களோட சேர்ந்து குக் பண்ணுறது. வீட்டில் அந்த லாக்டவுனில் குக் பண்ணோம். இப்போயும் அப்பப்போ சண்டே ஏதாவது பசங்களோட சேர்ந்து குக் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது வீட்டில். ஓகே. இப்போ அஜித் சாரை சொல்லுவாங்களா, அவர் வந்து பிரியாணி பயங்கரமாக செய்வார். அந்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு நேரம் செட்டில் சொல்கிறாங்கண்ணே, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு 20 பேருக்கு செய்யுங்கன்னா தைரியமாக என்ன செய்வீங்க? அது சிக்கன் தான் செய்ய முடியும். சிக்கன் தான் வித் த ஹெல்ப் ஆஃப் மாஸ்டர், அப்படி தான் சொல்ல முடியும். அதுதான். ஓகேண்ணா. ஸோ ஃபைனலாக ரொம்ப நல்லா சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு, வயிறாலாம் சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு பாட்டோட முடிக்கலாமே. நீங்கள் அப்படி தங்கம் போட்டதுக்கு பதிலாக என்ன வச்சு போட்டல, அதில் சாப்பாடு போட்டு. ஊருக்கு மேற்கேணிக்கும் எங்க சாமி, விவசாயி எங்களுக்கு கோலசாமி. ஊருக்கு சோறு போடும் எங்க சாமி, சசி என்ன எங்களுக்கு கோலசாமி. சாப்பாடை பற்றி இல்லைண்ணே, அது முதல்ல சொல்லிட்டு அவர் பிரியாணி இங்கே இருக்கு, முட்டையும் இங்கே இருக்கு, தயிர் பச்சடியா ஏன் சாமி. பிரியாணி இங்கே இருக்கு, முட்டையும் இங்கே இருக்கு, தயிர் பச்சடியா ஏன் சாமி. அருமையான சாப்பாடுமே தானுங்க, எங்கள் மாஸ்டருக்கு நன்றி கடந்த வணக்கங்க. அருமையான சாப்பாடுமே தானுங்க, எங்கள் மாஸ்டருக்கு நன்றி கடந்த வணக்கமுங்க. செல்வண்ணா, சென்ற இடமெல்லாம் செல்வம் அண்ணன் உங்களுக்கு சிறப்பு அண்ணன். சென்ற இடமெல்லாம் செல்வண்ணே உங்களுக்கு சிறப்பு அண்ணன். சசி அண்ணன் கூட இருக்கும் என் சாமி. நீங்கள் என்னைக்குமே பல்லாண்டு வாழ வேணும் என் சாமி. ஊருக்கு மேற்கே நிற்கும் எங்கள் சாமி. இதுக்கெல்லாம் காரணம் விவசாயி எங்களுக்கு கோலசாமி. ஊருக்கு சோறு போடும் எங்கள் சாமி. இதுக்கெல்லாம் காரணம் சசி அண்ணன் எங்களுக்கு கோலசாமி. ஏ தந்தன 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 தானானா, அங்கே வெள்ளை சோறு ரசமும் சேர்ந்து தானானா. ஏ தந்தன 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 தானானா, கடைசியாக வெள்ளை சோறு மோறு குழம்பு தானானா. ஏலேலேலேலேலோ. சூப்பர்ண்ணா. ஸோ எங்கள் சொந்தக்காரங்களாம் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களாம் சண்டைக்கு வந்துட போகிறாங்க. அதுக்குள்ள நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம்ண்ணே. கலாட்டா வழங்கும் மண்ணின் மைந்தன் சசிகுமார். டைட்டில் ஸ்பான்சர் GT Holidays, India's #1 travel partner. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Darling, Electronics, Mobile மற்றும் Furniturein 10 கோடி தீபாவளி பரிசு மழை மற்றும் Brooking Innerwear, உள்ளாடை உற்பத்தியின் ஒரு நவீன தயாரிப்பு.